சார் அவர் என்ன சொல்றாருன்னா நல்லா என்ன சொல்றாருன்னா நீங்க வந்து ஸ்டார்ஸ் போறது தப்பு, ரேட்டிங் போறது தப்பு, அந்த முறையை மாத்தணும்னு நீங்க சொல்றீங்க சரிங்களா. ஆனா வந்து நீங்க ப்ரொமோஷன் பண்ணும்போது அதை பண்றீங்க. நீங்க உங்களோட ப்ரொமோஷன்லயே வந்து அது இருக்கு. ஸ்டார்ஸ் போட்டிருக்காங்க, ஸ்டார்ஸ் அதனால கேட்கிறாரு அவர். இல்ல ரொம்ப ஸ்பெசிபிக்கா ஒரு ஒன்னு அல்லது 2 பிளாட்ஃபார்மோட ப்ராப்ளம் மட்டும் தான் நான் சொல்றேங்க. இது எல்லாருமே வந்து கண்டிப்பா விமர்சனம் வேணும், கண்டிப்பா அதுக்குண்டான ரேட்டிங் வேணும். ஒரு பிளாட்ஃபார்ம் 2 பிளாட்ஃபார்ம்ல மட்டும் அது ஒரு பிசினஸ் வர்த்தக ரீதியா யூஸ் பண்றாங்கிறத நான் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். ஆக்சுவலா நீங்க தான் சார் தேடினே போறீங்க. நீங்க தான் சார் தேடின்னு போறீங்க அவங்கள. இப்ப நீங்க வந்து ப்ரமோஷன் பண்ண சொல்றீங்க, அவங்கள வந்து ரிவ்யூ எது சொல்றீங்க, பாசிட்டிவ் எது சொல்றீங்க. ஆனா நீங்க தேடின்னு போறீங்க, அவங்க வந்து சில விஷயத்த வந்து டாமினேட் பண்ணி கேட்கும் போது உங்களுக்கு அந்த பிரச்சனை வருது. கரெக்ட்? இல்ல உங்களுக்கு வந்து கான்ட்ரவர்சியா இருக்குங்கிறத நான் சொல்றேங்க. எப்படின்னா இப்ப வந்து ஒரு பர்டிகுலர் ரேட்டிங்ல வந்து மிக கம்மியா கொடுக்குறாங்க. அதனாலதான் நான் சொன்னேன் உங்களுக்கு மார்க்கா வந்து 80 மார்க் எடுத்தா பாஸா, 70 மார்க் எடுத்தா பாஸா, 60 மார்க் எடுத்தா பாஸாங்கிறத நான் கேட்டுட்டு வந்துட்டு இருக்கேன். இப்ப சினிமால வந்து 6 ரேட்டிங் 7 ரேட்டிங் அப்படிங்கிற வரது வந்து கண்டிப்பா இட்ஸ் கன்சிடர்ஸ் ஆஃப் ஃபெயிலியர் ஆஃப் த ஃபிலிம். அதை நான் ஓப்பனாவே சொல்றேன். மக்கள் மனதுல அது எப்படி பாக்குறாங்கிறது தான் நான் சொல்றேன். அதே இது இந்த படத்துக்கு வந்து அந்த மாதிரியான சுச்சுவேஷன் தான் வந்தது. வேற நீங்க கீழே பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங்ல வந்து டிக்கெட் புக்கிங் எக்ஸ்ட்ராடினரியா போயிட்டே இருக்கு. ஸோ அது வந்து